ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் சேலஞ்ச் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வந்து லேட்டா எந்திரிக்கிற பெர்சனா இருந்தாலும் பரவாயில்லங்க. 1 ஹவர்ல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே நீங்க முடிச்சிடலாம். அதுக்கான ட்ரிக்க வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே வந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே எல்லாத்துக்குமே டீ போடுற பழக்கம் இருக்கும். ஸோ காலையில எந்திரிச்ச உடனே இந்த மாரி வந்துட்டு டீ போட்டுக்கோங்க. டீ போட்டு அந்த கொதிக்கிற கேப் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கேப்ல வந்துட்டு ரைஸ வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து ஊற வச்சு நீங்க சாப்பாடு பொங்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. நைட்டே வந்து லஞ்ச் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டீ வந்து கொதிச்சிருச்சா? இப்ப நம்ம டீ எடுத்தாச்சுங்க. டீ இருத்துட்டு அத ஆத்தி அது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஏன்னா வந்து கொதிக்க கொதிக்க யாருமே டீ குடிக்க போறது கிடையாது. அந்த டீ ஆறுற கேப்ல இப்ப நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாமே வந்து கட் பண்ணிட்டு வந்துரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நைஃப இந்த மாரி கவுண்டர் டாப்ல நான் பண்ற மாரி தேய்ச்சு எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் என்னோட நைஃப வந்துட்டு ஷார்ப் பண்ணுவேன். இப்ப கட் பண்ணி பாருங்கங்க, நல்லாவே கட் ஆகும். இப்ப நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். வெங்காயம், தக்காளி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன காய் தேவைப்படுதோ எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு சுண்டலு, தட்டப்பயிறு இதெல்லாமே போட்டு ஒரு கார குழம்பு தாங்க வைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் துருவல் எடுத்து நல்லா வந்து அரைக்க போறேங்க. ஏன்னா வந்துட்டு குழம்புக்கு எல்லாருமே தேங்காய் போடுவோம் இல்லையாங்க, அதுக்கு தான் அரைக்க போறேன். நான் இந்த மாரி வந்து தேங்காய் பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு, தென் வந்துட்டு இந்த பயறு ஊற வைக்கிறது இது எல்லாமே நான் வந்து வீக்கெண்ட்லேயே பண்ணி முடிச்சுருவேங்க. எந்த மாரி வீக்லி மீல் பிளானர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பாருங்கங்க. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். இந்த காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி வந்து மாவுட்டு தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாங் டைமுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிடுவேங்க. மாங்காய் சீசன் இருக்கிறப்பயே நான் வந்து மாங்காய் பல்கா வாங்கி அத கட் பண்ணி, சால்ட் போட்டு நல்லா வெயில்ல வந்து ட்ரை பண்ணி எடுத்துருவேங்க. இந்த மாரி பண்ணி நம்ம லாங் டைம் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்பப்ப தேவையோ அப்ப நம்ம குழம்புல போட்டோம்னா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணிட்டேங்க. இப்ப குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வடச்சட்டி எடுத்துட்டு, அதுல வந்து எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம் போட்டுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வடசட்டி வந்துட்டு ஹீட் ஆகவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப் எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு, நான் அந்த டைம்ல தாங்க அரிசிய வந்து நல்லா களைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாரி வந்து குழம்பு பொரியறதுக்கு டைம் எடுக்கும். தென் டீ கொதிக்கிற டைம்லலாம் இந்த மாரி வேலைகள பார்த்தாலே காலையில வந்துட்டு வேகமா வேலைய முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப கடுகு பொரிஞ்சிருச்சு. தென் வந்து வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, உடனே வதங்காது. இது ஒரு 2, 3 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அரிசி களைஞ்சு வச்சிருக்கோம்ல, அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு குக்கர்ல வந்து ரைஸ் வச்சிரலாம். இந்த மாரி கேப் கிடைக்கிறப்பலாம் வந்துட்டு வேலைய முடிக்கணுங்க. இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சாலே காலையில நீங்க 8 மணிக்கு எந்திரிச்சா கூட அசால்ட்டா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்களுக்கு ஈஸியா வந்துட்டு லஞ்ச் பண்ணி குடுத்துடலாங்க. ஏங்க சமையல் எல்லாம் ஒரு மேட்ராங்க. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னு வைங்களேன், குக்கிங் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமே கிடையாதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அத விட ஈஸிங்க. இந்த மாதிரி வந்து கேப் கிடைக்கிறப்பலாம் பண்ணிட்டே இருங்கங்க. வேலை பார்த்தீங்கன்னா ஈஸியா முடியுங்க. நீங்களே வந்து ஷாக் ஆவீங்க. நம்மலாம் இத்தன வேலைய முடிச்சோம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வதங்கிருச்சா? பாருங்க இது வதங்குறதுக்குள்ள இப்ப நம்ம ரைஸ் வச்சு முடிச்சுட்டோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்கங்க. இப்போ நம்ம டீ ஆத்தி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? டீ குடிச்சிடலாமா? இப்பதாங்க இந்த காய் வதங்க டைம் ஆகும். தென் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட்டே அரைச்சு வச்சுட்டோம். இப்ப டீ குடிச்சுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ண போறோங்க. நல்லா இப்ப வந்து காயெல்லாம் வதக்கி விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சுண்டல், காராமணி ஊற வச்சிருந்தேன்ல, அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பேஸ்ட்டும் ஊத்திட்டேங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க டீ குடிச்சிட்டே அசால்ட்டா பண்ணலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல டைம் எடுக்குங்க. காலையில ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு டீ குடிக்க கூட டைம் இல்லன்னு." இந்த மாரி பண்ணி பாருங்கங்க. அழகா நீங்க வந்து உங்க வேலைய முடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, டீய வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருப்பேங்க. ஏன்னா, நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம்ல. அதனால தான் நல்லா என்ஜாய் பண்ணுவேங்க. நீங்களுமே வந்துட்டு இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணி பாருங்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுங்க. நல்லா ஈஸியா வந்துட்டு குக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே எடுத்த வீடியோ தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாரி காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா காயும் போட்டு தாங்க காரக்குழம்பு பண்ணுவேன். நீங்க எந்த மாரி காரக்குழம்பு பண்ணுவீங்க? எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, குழம்பும் கூட்டி வச்சாச்சு, ரைஸும் வச்சாச்சு. ஒரு கல்லுல 2 மாங்கா மாரி இப்ப நமக்கு 2மே ரெடி ஆயிடும். அப்புறம் வந்துட்டு குழம்பு வேக டைம் எடுக்கும்ல, அந்த கேப்ல இன்னைக்கு நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தாங்க பண்ண போறேன். கீரைய கை பார்க்கவே இல்ல. எப்புட்றா 1 ஹவர்ல வேலைய முடிப்பேன்னு தானே பார்க்குறீங்க? வாங்க அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க.
நான் பார்த்தீங்கன்னா, இப்பதாங்க அதில உள்ள நாக்கைய ரிமூவ் பண்றேன். தென் வந்து கீரைய வந்து இந்த மாரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்கங்க. நான் கீரை வந்து சிசர் வச்சு தாங்க கட் பண்ணுவேன். ஒன்னொன்னா வந்துட்டு ஆஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேங்க. எந்த மாரி கட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கைப்பிடி கீரை எடுத்துக்கோங்க. அந்த கீரையில ஏதாவது புல்லு, தென் வேற எதுவும் வேஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாரி திறந்து பார்த்துக்கோங்கங்க. அந்த மாரி வேஸ்ட் இருந்துச்சுன்னா, அத வந்து தனியா வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு, சிசர வச்சு கீழ இருந்து குட்டி குட்டியா கட் பண்ணணுங்க. இப்ப பாருங்க, நான் எந்த மாரி வந்து கட் பண்றேனோ, அதே மாரி வந்துட்டு நீங்களுமே கட் பண்ணிக்கோங்கங்க. உங்களுக்கு பெருசா வேணும்னா பெருசா கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து கீரை வந்து எந்த ஷேப்ல கட் பண்ணாலும் நல்லா வெந்து வந்துருங்க. இப்ப நான் கட் பண்றேன் பார்த்தீங்களா? இந்த மாரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த மெத்தட்ல தாங்க கீரை கட் பண்ணி எடுப்பேன். தென் வந்து சைடுல உள்ள இலையுமே வந்துட்டு இந்த மாரி கட் பண்ணிக்கோங்கங்க. அதோட தண்டு போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? முக்காவாசி கட் பண்ணிட்டு, அந்த தண்டு போர்ஷன வந்துட்டு வேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் கீழ போட்டுறலாம். இந்த மாரி வந்துட்டு நீங்க கீரை ஆஞ்சு பாருங்கங்க. எத்தன கட்டு கீரையா இருந்தாலும் 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சட்டு புட்டுன்னு வந்துட்டு நீங்க ஆஞ்சு முடிச்சிடலாம். இப்ப நான் ஒரு மெத்தட்ல வந்துட்டு உங்களுக்கு கீரை கட் பண்ணி காமிச்சேன்லங்க. இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்டின்னாலும், இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாரி கட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு மேல உள்ள தண்டு போர்ஷன கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ தண்டு போர்ஷன் கட் பண்ணிட்டோம் அப்டின்னா, ரிமைனிங் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியா கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மெத்தடுமே ரொம்ப ஈஸி தான். இப்டி கட் பண்ணோம்னு வைங்களேன், நம்ம வந்து ஃபுல்லாவே கட் பண்ணிரலாம். எனக்கு இந்த கீரைய கட் பண்ண பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கூட ஆகலங்க. இத்தனைக்கும் நான் பார்த்தீங்கன்னா, 3 கட்டு கீரை எடுத்திருந்தேன். வேகமாவே கட் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்களுமே வந்துட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரைஸ் வெந்துருச்சுங்க. பார்த்தீங்களா? கீரையும் கட் பண்ணிட்டோம். ரைஸும் வெந்துருச்சா? அப்புறம் என்னங்க, நம்ம வந்து கீரை பொரியல் தான் பண்ண போறோம். நான் பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு பேன் வச்சுட்டு, எப்பயும் போல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்கங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு பொரிய விட்டுருவேங்க. இந்த மாரி பண்ணி பாருங்கங்க. கீரையோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருக்கும். கீரையோட வந்துட்டு ஒரு சில பேர் போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாரி பண்ணோம்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இந்த மாரி பண்ணி பாருங்கங்க. ரொம்ப வந்து கிரிஸ்பியா இருக்கும். தென் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்கங்க. கீரைய வந்துட்டு நம்ம ஒரு சில பேர் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி தண்ணிய மட்டும் இருப்பாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. அப்படி இருத்தீங்க அப்படின்னா, அந்த கீரையில உள்ள மண் எல்லாமே அந்த கீரையோடயே தாங்க ஒட்டிக்கிடும். அது வந்து கீழ போகாது. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி, அதுல இருந்து புழிஞ்சு புழிஞ்சு போடுங்கங்க. அந்த மாரி போட்டா தான் அதோட டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நீர்லயே வந்து செட்டில் ஆகும். இப்போ லஞ்சுக்கான சமையல் வந்துட்டு முக்காவாசி முடிஞ்சிருச்சு. தென் அப்புறம் என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் பாத்துரலாமா? நான் பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணுவேங்க. ஏன்னா, அவ வந்து தூங்கி எந்திச்ச உடனே அவளுக்கு நான் ஊட்டுறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு ரெடி பண்ணிருவேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உளுந்தங்கஞ்சி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த உளுந்தங்கஞ்சி பவுடர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதில போய் வந்து விசிட் பண்ணி பாருங்கங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாரி ஃபர்ஸ்ட்டே வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே இன்ட்ரோ பண்ணிட்டோம்னா, அவங்க வந்துட்டு பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்கு ரொட்டீன் ஆயிருங்க. இந்த மாரி ஒரு ஹேபிட்ட வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பழக்கி குடுங்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த கூழ் நல்லா வெந்துருச்சு. கீரை பொரியலுமே ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ போட்டோம்னா ரெடி. ஆனா வந்துட்டு தேங்காய் பூ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்கங்க. ஸ்டவ் ஆன்ல இருக்கும்போது போட்டோம்னா, அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மாரி டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ட்ரிக்குமே ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அடை தாங்க பண்ணியிருந்தேன். அடை தோசைக்கு வந்துட்டு மாவு ஃபர்ஸ்ட்டே அரைச்சு வச்சுட்டேன். அது கூட வந்துட்டு வெங்காயமும், கேரட்டும் மட்டும் தான் துருவி போட்டிருந்தேன். இப்படி பண்ணி பாருங்கங்க சூப்பரா இருக்கும். பட் ஆனா இது வந்து ஊத்தப்பம் மாரி தாங்க இப்ப நான் ஊத்தப் போறேன். ஏன்னா தோசைனா எங்க வீட்ல வந்துட்டு ஒரு தோசை கணக்கு பண்ணி தாங்க சாப்பிடுவாங்க. இந்த மாரி வந்துட்டு கொஞ்சம் கெட்டியா வந்து ஊத்தப்பம் மாரி ஊத்துனோம்னா கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கும். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாரி ஊத்தப்பம் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அடையுமே ஊத்திட்டேங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்களுக்குமே இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா தாங்க நான் பிளான் பண்ணியிருந்தேன். அடை மாவுல நீங்க இதுவரைக்கும் தோசை மட்டும் தான் ஊத்திருந்தீங்கன்னா, நீங்க பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கங்க. அதுவுமே சூப்பரா இருக்கும். இதே மாவு தாங்க கொஞ்சம் கட்டியா மட்டும் வச்சுட்டு, வெங்காயம், கேரட்லாம் துருவி போட்டுட்டு கட்டியா பணியாரம் ஊத்தி பாருங்கங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கார சட்னி தாங்க அரைக்க போறேன். அதுக்கு வந்து நான் துருவுன தேங்காய் எடுத்துட்டு, உங்க காரத்துக்கு ஏத்த மாரி வந்துட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இதுக்கு வந்து பூண்டு நெறைய சேர்க்கணும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு, உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸியில அரைச்சுட்டு வந்துட்டேங்க. சட்னி ரெடி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க அத்தை சொன்ன ரெசிபி தாங்க. சூப்பரா இருக்கும். நல்லா காரமா இருக்கும். நீங்க யாராவது காரசாரமா சாப்பிட விரும்புனீங்க அப்படின்னா, இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன 1 ஹவர் பார்த்தீங்கன்னா முடிய போதுங்க. நானும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து குக் பண்ணி முடிச்சுட்டேங்க. நான் சொன்ன மாதிரி நீங்களுமே கிடைக்கிற கேப்ல வந்துட்டு எல்லா வேலையும் முடிக்க பாருங்க. அப்படி முடிச்சாலே நமக்கு வந்து டைம் நல்லா சேவ் ஆகுங்க. நம்ம நெனச்ச மாரி எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் குக்கிங் முடிஞ்சிருச்சுலங்க, போய் உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுங்க. டாட்டா, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ண வர்றேன்.